ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஜூலை 24ஆம் தேதிக்கான சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கார்த்திக்கும் தீபாவுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சடங்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே கிராண்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரம்யாவுமே அங்கே இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலி என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவையே பார்க்குறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவை பார்த்து, "ஏன்டி அம்மா அங்கேயே நிற்கிறேன், நீ என் பக்கத்தில் வந்து நில்லு" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க, "இல்லை தீபா, அதெல்லாம் வேண்டாம், நான் இங்கேயே நிற்கிறேன்டி, எனக்கு அதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமியுமே சொல்கிறாங்க, "ஏம்மா ரம்யா அங்கே நிற்கிற, நீ வந்து இங்கே தீபா பக்கத்துலேயே நின்று, நீ அங்கே நிற்கிறது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குது. மைதிலி, மீனாட்சி, நீங்கள் 2 பேரும் சொல்லுங்களேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மைதிலியும், "அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல, நீங்கள் போயிட்டு எதுக்கும் அத்தை பக்கத்துலேயே நின்னுங்க" அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா, "பரவாயில்ல பரவாயில்ல, நான் இங்கேயே நிற்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவையும் கார்த்தியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா நினைக்கிறாங்க, இந்த கல்யாணம் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன், இன்றைக்கி நடந்தால் தான் இந்த கல்யாணம், கண்டிப்பாக இது நடக்கவே கூடாது, இந்த கார்த்தி மட்டும் எனக்கு தான் கிடைச்சே தீரணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அச்சதை போடுறதுக்காக அரிசி எல்லாம் எடுத்து எல்லாருக்கிட்டையுமே ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபாவோட அப்பாவும் அம்மாவும் தர்மலிங்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அப்போ தீபாவோட அம்மா ஜானகி வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க, "இந்த மாதிரி எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த ஜோசியர் வேறு நம்ம பொண்ணு கழுத்தில் வந்து மறுபடியும் இந்த தாலி ஏறாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அதை நினைக்கும் போது தாங்க ரொம்ப பயமாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவோட அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு உடனே தீபாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க, "ஜானகி, நீ எதை பற்றியும் கவலைப்படாத. அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பொண்ணு கழுத்தில் மாப்பிள்ளை எப்படியும் தாலி கட்டிடுவார். அதை நம்ம பார்த்துட்டு சந்தோஷமா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம் ஜானகி. நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவுமே நடக்காது ஜானகி. நீ எதுக்கும் பயப்படாத ஜானகி. நீ பயந்தியானா சம்மந்தியெல்லாம் என்ன நினைப்பாங்க, எல்லாம் ஒன்றையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ பயந்த மாதிரி மூஞ்சா காட்டிக்காத, ஓகேவா? நம்ம குடும்பத்துக்கு வந்து என்றைக்குமே கெட்டது நடக்காது ஜானகி. எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஏன்னா நம்ம பொண்ணு தீபா வந்து யாருக்குமே கெட்டது பண்ணதில்லை. நம்ம பொண்ணு தீபா எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்கா. அதனால் அவளோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக அந்த கல்யாணம் நடந்து முடியும் பாரு" அப்படிங்கிற மாதிரி தீபாவோட அப்பா தர்மலிங்கம் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயர் என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமியை கூப்பிட்டு, "தாலி எடுத்துட்டு வாங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு நேரம் ஆயிட்டு, நல்ல நேரம் போயிட்டே இருக்குது, சீக்கிரம் தாலி கட்டணும்" அப்படிங்கிற மாதிரி ஐயர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலி எடுத்து கொடுக்கலான்ட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தாம்பூல தட்டில் பார்த்தீங்கன்னா தாலி இல்லை. அதை பார்த்ததோட எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ உடனே ஐயர் வந்து கேட்குறாங்க, "தாலி எங்கே?" அப்படின்னு. "சாமி, இங்கே தான் சாமி வச்சிருந்தோம், கொஞ்சம் நேரம் இருங்க சாமி, தேடி பார்க்குறேன்" அப்படின்ட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க, "அத்தை, நான் அந்த கபோர்டில் தான் தோத்தேன், மைதிலிக்கு தெரியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. மைதிலியும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு தெரியும் தீபா, நான் போய்த்து எடுத்துகிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி பார்த்தீங்கன்னா அந்த கபோர்டில் வந்து ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்கில் போய்த்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தாலி வந்து அதில் இல்லை. அதை பார்த்ததோட மைதிலி வந்து செம்மையாக சக்காயிடுறாங்க. அப்போ உடனே மைதிலி வந்து நினைக்கிறாங்க, அந்த தீபா வந்து இங்கே தானே வச்சேன்னு சொன்னா, எங்கே வச்சு தொலைச்சாச்சு, நல்ல நேரம் வேறு போயிட்டே இருக்குது, இந்த நேரத்தில் தாலியை காணும்னு சொன்னால் எல்லாருமே அவசகுணமாக நினைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சத்தம் போடுறாங்க, "என்ன மைதிலி, தாலி கிடச்சிட்டா, சீக்கிரம் கொண்டுட்டு வா, நல்ல நேரம் போயிட்டே இருக்குது" அப்படிங்கிற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. அப்போ உடனே மைதிலி வந்து சொல்கிறாங்க, "இருங்க அத்தை, அந்த தாலியை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், கொஞ்சம் நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. மைதிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. சே, தீபாவோட தாலியை வந்து காணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு மைதிலி வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி போகிறாங்க. "எங்கே மைதிலி போனாலே ஆளையே காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பார்த்தீங்கன்னா போகிறாங்க. மைதிலி கிட்ட போய்த்து கேட்குறாங்க, "என்ன மைதிலி, தாலியை எடுத்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே மைதிலி வந்து சொல்கிறாங்க, "இங்கே தான் இருந்துச்சு தாலி, தீபா வந்து இங்கே தான் வச்சேன்னு சொன்னா, நான் அந்த கபோர்டு ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே செக் பண்ணிட்டேன், இந்த பேக்லையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் தாலியை வந்து எங்கேயுமே இல்லை" அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட மீனாட்சிக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. "என்ன மைதிலி, இந்த நேரத்தில் இப்படி சொல்கிற? தீபாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவளோட மனசு வந்து ரொம்பவே கஷ்டப்படும். அது மட்டும் இல்லை, அத்தை மாமாவுமே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே அவசகுணமாக நினச்சிக்கிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது?" அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல மீனாட்சியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயர் வந்து கேட்குறாங்க, "என்னம்மா 2 பேர் போனாங்க தாலி எடுக்கிறதுக்கு, மாங்கல்ய பூஜை வேறு டைம் ஆகிட்டே இருக்குது, நல்ல நேரத்தில் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் போய்த்து எதுக்கும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வாங்க, சீக்கிரம் தாலி எடுத்தாந்து கொடுங்க, மாப்பிள்ளை கையால் பொண்ணு கழுத்தில் வந்து கட்ட சொல்லுவோம்" அப்படின்னு ஒரு பக்கம் ஐயர் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிராமி வந்து மீனாட்சி மைதிலியும் கூப்பிட்றாங்க. "என்ன மீனாட்சி, மைதிலி, என்ன தாலி கிடச்சிட்டா, சீக்கிரம் எடுத்துக்கிட்டு வாங்க" அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து சத்தம் போடுறாங்க. அப்போ உடனே மைதிலியும் மீனாட்சியும் ரொம்பவே பயப்படுறாங்க. "ஐயோ, அத்தை வேறு கூப்பிட்டுட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, தாலி மட்டும் இல்லைன்னு சொன்னால் எல்லாருமே என்ன நினைப்பாங்க" அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க, "தீபா, நீ கரெக்டாக அந்த கபோர்டில் தான் வச்சியா, அந்த பேக்கில் தான் வச்சியா, தாலியை நாங்கள் செக் பண்ணி பார்த்தேன், அங்கே வந்து தாலி இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தீபா உடனே சொல்கிறாங்க, "எதுக்கும் இருங்க, நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொன்னதோட அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகியும் அபிராமியும் சேர்ந்துக்கிட்டு சொல்கிறாங்க, "தீபா, நீ வந்து மனக்குளத்தில் உட்காந்துருக்கிற, அதனால் பொண்ணு வந்து இங்கேருந்து எழுந்திரிச்சு போகக்கூடாது, அதுவே பெரிய அவசகுணமாக இருக்கும், இரு நானும் எதுக்கும் செக் பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி, ஜானகி எல்லாருமே சேர்ந்து தேடி பார்க்குறாங்க. ஆனால் தாலி பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க தீபா கிட்ட, "தீபா, நீங்கள் அங்கே தான் வச்சிங்களா, இல்லை வேற எங்கேயும் மறந்து வச்சிட்டிங்களா" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, "இல்லை கார்த்திக் சார், நான் சத்தியமாக அந்த பேக்கில் தான் வச்சேன், கரெக்டாக அந்த கபோர்டில் தான் இருக்கணும் சார், ஆனால் எப்படி காணாமல் போச்சுன்னு தான் எனக்கும் தெரியல சார், கண்டிப்பாக அது அங்கே தான் சார் இருக்கணும், எதுக்கு நீங்கள் நல்லா போய் தேடி பார்க்க சொல்லுங்கள் சார்" அப்படிங்கிற மாதிரி கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, தீபாவையும் கார்த்தியும் பார்த்து ரொம்பவே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும்னா, ஃப்ளாஷ்பேக்க தான் காமிக்கிறாங்க. ரம்யாவும் தீபாவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப தீபா பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருவாங்க. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து கபோர்டுல இருக்க தாலிய வந்து யாருக்குமே தெரியாம அவங்க எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இது தெரியாம தீபாவும் ரெடியாகி மணவறைக்கு வந்துருவாங்க. இதான் அங்க நடந்திருக்கும். ரம்யா பார்த்தீங்கன்னா, இத நெனச்சு ரொம்பவே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பா இன்னைக்கு நடக்காது கார்த்தி. எப்படியும் என் கழுத்துல வந்து நீங்க தான் தாலி கட்ட போப்போறீங்க. அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே கேவலமா யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து சொல்றாங்க ஐயர்கிட்ட, "சாமி நாங்க எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம். ஆனா தாலி வந்து எங்கேயுமே கிடைக்கல." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப உடனே ஐயர் வந்து சொல்றாங்க, "என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? மாங்கல்ய பூஜைக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தாம்மா இருக்குது. அந்த நல்ல நேரத்தில கட்டினா தான் கண்டிப்பா அந்த தாலி வந்து நிலைக்கும். நீங்க எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வழிய மட்டும் பாருங்கம்மா. இந்த நேரத்தில மட்டும் நீங்க கட்டலன்னா, அதுக்கப்புறம் கட்டுறதே வேஸ்ட்டும்மா." அப்படிங்கிற மாரி அந்த நேரத்தில ஐயரும் சொல்றாரு. அத கேட்டதோட பார்த்தீங்கன்னா, தீபாவோட அம்மா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. "நான் தான் சொன்னேன்னங்க உங்ககிட்ட எத்தன டைம் சொன்னேன். கண்டிப்பா இப்ப பார்த்தீங்களா, அந்த ஜோசியர் சொன்ன மாரியே பலிக்குது. எனக்கு என்னமோ ரொம்பவே பயமா இருக்குதுங்க." அப்படிங்கிற மாரி ஜானகி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தர்மலிங்கம் வந்து தீபாவோட அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. "ஜானகி நீ நெனைக்கிற மாரியெல்லாம் இல்ல. கண்டிப்பா நீ வேணும்னா பாரு. இன்னைக்கு தீபா கழுத்துல வந்து நம்ம மாப்பிள வந்து கண்டிப்பா தாலி கட்டுவாரு. இது நடக்கும் பாரு. நம்ம கும்பிடுற சாமி வந்து என்னைக்குமே நம்மள கைவிடாது." அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, அபிராமி, மீனாட்சி எல்லாருமே ரொம்பவே பயத்துல இருக்கிறாங்க. அப்போ உடனே அபிராமி வந்து கேட்குறாங்க தீபா கிட்ட, "தீபா நீ எங்கதாம்மா தாலிய வச்ச? நீ நல்லா எதுக்கும் யோசிச்சு பாரும்மா." அப்படின்னு சொன்னதோட தீபா பார்த்தீங்கன்னா, "அத்தை நான் கண்டிப்பா அந்த கபோர்டுல தான் வச்சேன். கபோர்டுல ஒரு பேக் இருந்துச்சு. அந்த பேக்குக்குள்ள தான் வச்சேன். நான் வச்சது மைதிலிக்கும் மீனாட்சிக்கும் தெரியும் அத்தை. தீபா நீ சொன்ன இடத்துல நாங்க எல்லா இடத்துலயுமே மீனாட்சி, மைதிலி எல்லாருமே சேர்ந்து தேடி பார்த்துட்டோம்மா. ஆனா அந்த கபோர்டுல எங்கேயுமே உன் தாலி வந்து இல்லம்மா." அப்படிங்கிற மாரி அபிராமி வந்து சொல்றாங்க. அத கேட்டதோட தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து கேட்குறாங்க, "தீபா நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருந்த ரூம்ல?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே தீபா வந்து சொல்றாங்க, "என்னோட ஃப்ரெண்டு அம்முகிட்ட தாண்டி பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன்?" அப்படின்னு கேட்குறாங்க மைதிலி. அப்ப பார்த்தீங்கன்னா, மைதிலிக்கு வந்து ரம்யா மேல வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துருது. மைதிலி பார்த்தீங்கன்னா, மீனாட்சிய கூப்பிட்டு தனியா வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. "எனக்கு என்னமோ தீபாவோட ஃப்ரெண்டு அம்மு ரம்யா இருக்கால்ல, அவ மேல தான் எனக்கு சந்தேகமா இருக்குது." அப்படிங்கிற மாரி மீனாட்சி கிட்ட வந்து சொல்றாங்க. அதுக்கு உடனே மீனாட்சி வந்து மைதிலி கிட்ட சொல்றாங்க, "மைதிலி நீ எதையுமே தெரியாம வந்து சந்தேகப்படாத. நம்ம எதையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது அவ்வளோ சீக்கிரம். ஒருவேளை அவங்க எடுக்கலன்னா ரொம்பவே அசிங்கமா போயிருக்கும். நீ வந்து எதுக்கு இப்ப தேவையில்லாம அவங்கள பத்தி நீ சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி மீனாட்சி வந்து கேட்டதோட, அதுக்கு பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து சொல்றாங்க, "உனக்கு தெரியாது மீனாட்சி. கண்டிப்பா அந்த ரம்யாவோட நடவடிக்கையே சரியில்ல. அவ மொழியே பாரு எப்படி முழிக்கிறான்னு. கண்டிப்பா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது, டவுட்டா இருக்குது. கண்டிப்பா அவ தான் எடுத்து வச்சிருக்கணும். எதுக்கும் அவளோட பேக்க வந்து நம்ம செக் பண்ணுனோம்னா, கண்டிப்பா தாலி இருக்குதா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிரலாம்." அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து சொல்றாங்க. அதுக்கு உடனே மீனாட்சி வந்து சொல்றாங்க, "இல்ல மைதிலி நீ நினைக்கிற மாரியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து செக் பண்ண முடியாது. அப்படி நம்ம செக் பண்ணுனோம்னா, நம்ம அத்தை, கார்த்தி எல்லாருமே என்ன நினைச்சுக்கிடுவாங்க? ஏன்னா கல்யாணத்துல இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ பேரையும் விட்டுட்டு நம்ம ரம்யாவ மட்டும் செக் பண்ணுனோம்னா, அது வந்து நமக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கும்." அப்ப பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து சொல்றாங்க மீனாட்சி கிட்ட, "அசிங்கத்த பார்த்தோம்னா நம்ம தீபாவோட வாழ்க்கையே போயிரும். கண்டிப்பா நான் நினைக்கிறது தான் உண்மை. கண்டிப்பா அந்த ரம்யா தான் வேணுனா அந்த தாலிய வந்து எடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒருவேளை மீனாட்சி அந்த ரம்யா மட்டும் அந்த தாலிய எடுத்து வச்சலன்னா, கண்டிப்பா அது ஐஸ்வர்யா தான் எடுத்து வச்சிருக்கணும். இவங்க 2 பேர தவிர வேற யாருமே எடுத்து வச்சிருக்க முடியாது. ஆனா மீனாட்சி கண்டிப்பா அந்த தாலி வந்து அந்த மண்டபத்த விட்டு எங்கேயுமே போகல. இந்த மண்டபத்துக்குள்ள தான் அந்த தாலி இருக்குது. நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும்." அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து மீனாட்சி கிட்ட சொல்றாங்க. மீனாட்சியும், "சரி மைதிலி நீ கொஞ்சம் நேரம் பொறுமையா இரு. நம்ம எப்படியாவது கண்டிப்பா அந்த தாலிய கண்டுபிடிச்சிரலாம்." அப்படிங்கிற மாரி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் மைதிலி பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியுமே போய் நின்னுக்கிட்டு அபிராமி கிட்ட சொல்றாங்க, "தாலி இருக்கிற இடம் எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து சொல்றாங்க, "அப்பன்னா மைதிலி நீ இத முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே?" "இல்ல அத்த, இப்ப பாருங்க நான் கொஞ்ச நேரத்துல நான் தாலிய எடுத்து காட்டுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா, அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரம்யா கையில இருக்கிற பேக்க வைத்து புடிச்சு மைதிலி புடிச்சு இழுக்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்றாங்க, "மைதிலி அக்கா என்ன காரியம் பண்றீங்க? எதுக்கு அம்மாவோட பேக்க புடிச்சு இழுக்குறீங்க?" அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து சொல்றாங்க, "தீபா உனக்கு ஒண்ணும் தெரியாது தீபா. நீ உட்காந்துரு. இந்த ரம்யாவோட பேக்குல தான் உன்னோட தாலி வந்து இருக்குது. இந்த ரம்யா தான் உன்னோட தாலிய வந்து திருடிட்டு வந்து ஒண்ணும் தெரியாத மாரி இங்க நாடகம் ஆடிக்கிட்டு இங்க நிக்கிறா." அப்படிங்கிற மாரி சொன்னதோட, அத கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடையறாங்க. அப்போ உடனே தீபா வந்து மைதிலி கிட்ட சொல்றாங்க, "மைதிலி அக்கா என்னோட ஃப்ரெண்ட் அம்முவெல்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லக்கா." அப்படின்னு சொன்னதோட அப்ப பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து சொல்றாங்க, "தீபா நீ எல்லாரையுமே கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்க. உண்மை எது, பொய் எதுன்னு உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரம்யாவோட பேக் எடுத்து ஓப்பன் பண்ணி அந்த தாலிய வந்து எடுக்குறாங்க வெளியில. அத பார்த்ததோட தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடையறாங்க. அபிராமி, கார்த்தி எல்லாருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. ரம்யாவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரம்யா உடனே நினைக்கிறாங்க, "எப்படி நம்ம பேக்குல இருந்தது இந்த மைதிலிக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து நினைக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தீபா வந்து கேட்குறாங்க, "என்னடி அம்மு இது? என்னோட தாலி எப்படி உன் பேக்குல வந்துச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து சொல்றாங்க, "எல்லாமே எனக்கு தெரியும். நான் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு." இந்த ரம்யா பார்த்தீங்கன்னா, கார்த்திக் வந்து காதலிக்கிறாங்க. கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் தீபாவோட தாலிய வந்து எடுத்து அவங்க பேக்குக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. கார்த்திய வந்து எப்படியாவது அடையணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த ரம்யா வந்து மொத வர ஆரம்பிச்சா. இந்த ரம்யாவோட எல்லா நடவடிக்கையுமே நான் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அப்படிங்கிற மாரி மைதிலி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே அப்படியே புட்டு புட்டு வைக்கிறாங்க.
அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க, "என்ன மைதிலி அக்கா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு. "ஆமா தீபா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இவ வந்து கார்த்திக் அடையறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தா. இவ அது மாரி நெறைய காரியம் பண்ணியிருக்கிறா. இன்னைக்கு உன்னோட தாலிய கழண்டதுமே இந்த ரம்யா தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படி சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் தெரியாத மாரி அப்படியே முழிக்கிறாங்க. ரம்யா எதுக்கு அவ தீபாவோட தாலிய வந்து எடுத்து வச்சான்னா, அவ போட்ட பிளான் படியே எல்லாமே நடந்து முடிஞ்சுட்டு. ஏன்னா, சரியான நேரத்தில மட்டும் அந்த தாலி வந்து தீபாவோட கழுத்துல ஏறலன்னா, இப்ப நல்ல நேரமும் போயிட்டு. அதே மாரி இப்ப தாலியுமே தீபாவோட கழுத்துல ஏறல. ரம்யா நெனச்சது இப்ப நடந்து போயிட்டு பார்த்தீங்களா? இதுக்காக தான் இந்த ரம்யா வந்து தீபா கிட்ட பேச்சு குடுத்துக்கிட்டு, தீபா ரூம்ல இருக்கும்போது தீபாவுக்கு தெரியாமயே தாலிய வந்து கழண்டுட்டா. அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்ல தீபா, இப்படி ஒரு திட்டத்தோட தான் அவ உன்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சிருக்கா. நான் எத்தன டைம் சொன்னேன் இந்த ரம்யா பத்தி. ஆனா நீ தான் இவள புரிஞ்சுக்கவே இல்ல. இப்பயாவது இவள பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டியா? அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து கேட்கறாங்க. தீபா பார்த்தீங்கன்னா, ரம்யா மேல வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அபிராமி வந்து கேட்கறாங்க ரம்யா கிட்ட, "என்ன ரம்யா, மைதிலி பாட்டுக்கும் பேசிக்கிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு அமைதியா நின்னுக்கிட்டே இருக்க. அப்பன்னா மைதிலி சொன்னது எல்லாமே உண்மையா ரம்யா?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்றாங்க, "ஆண்டி, நீங்களுமே அந்த மைதிலி சொன்னத நம்பிக்கிட்டு இருக்கீங்களா ஆண்டி?" அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே நடிக்கிறாங்க. ஆண்டி, நான் சத்தியமா தீபாவோட தாலிய வந்து எடுக்கவே இல்ல ஆண்டி அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே நடிக்கிறாங்க. தீபா தான் ஆண்டி தாலிய வந்து அந்த பேக்ல எடுத்து வைக்க சொன்னாங்க. நான் தெரியாத்தனமா என்னோட பேக்ல எடுத்து வச்சுட்டேன் ஆண்டி. நல்ல வேளை இந்த இடத்துல மைதிலி மட்டும் சொல்லலன்னா, நான் தாலிய கொண்டுகிட்டு எப்படியாவது வீட்டுக்கே போயிருப்பேன் ஆண்டி. நான் போயிட்டு எப்படியாவது தீபாவோட தாலிய போயிட்டு எடுப்பேனா ஆண்டி. நீ தானே தீபா அந்த கபோர்டுல இருக்க பேக்ல வைக்க சொன்ன. நான் மறந்துட்டு போயிட்டு என்னோட பேக்ல வச்சுட்டேன். நல்ல வேளை ஆண்டி, சரியான நேரத்துல மைதிலி மட்டும் இந்த தாலிய ஞாபகப்படுத்திட்டாங்க ஆண்டி. அவங்க மட்டும் சொல்லலன்னா, கண்டிப்பா அந்த தாலியோட மேட்ரு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்படிங்கிற மாரி ரம்யா வந்து ரொம்பவே நடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து சொல்றாங்க, "தீபா, இந்த ரம்யா சொல்றத யாருமே கேட்காதீங்க. இவ கண்ணுலயே தெரியுது பாருங்க, இவ திருட்டு புத்தி. இவ சொல்றது அத்தனையும் பொய். இவ தெரிஞ்சு தான் வந்து தாலிய எடுத்து வச்சிருக்கிறா. இவளோட எண்ணமே எப்படியாவது கார்த்திக் வந்து உன்கிட்டேருந்து பிரிச்சு அவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். அதுக்காக தான் இந்த ரம்யா வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கா. ஏன்னா தாலிய மட்டும் எடுத்து வச்சுட்டோம்னா, நல்ல நேரத்தில வந்து உன் கழுத்தில வந்து தாலி கட்ட முடியாது. அது தெரிஞ்சு தான் இவ வந்து தாலிய எடுத்து அவ பேக்ல வச்சிருக்கா. எப்படி தீபா வந்து உன்னோட பேக்ல வைக்க தாலிய வந்து எப்படி அவ பேக்ல வைக்க முடியும்? அவ சொல்றத நீ என்ன இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கியா?" அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்றாங்க, "இல்ல ரம்யா, நான் தாலிய வந்து என்னோட பேக்ல தானே எடுத்து வைக்க சொன்னேன். அதுவும் உன்ன நான் சொல்லலையே. மீனாட்சி அக்காவ தானே சொன்னேன்." அப்படிங்கிற மாரி தீபா வந்து சொன்னதோட ரம்யா பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க, "இல்ல தீபா, நீ மறந்துட்ட தீபா. நீ கண்டிப்பா வந்து பேக்ல எடுத்து வைக்க சொன்ன. ஆனா நீ என்ன தான் எடுத்து வைக்க சொன்ன தீபா. நீ மறந்துட்ட தீபா. நீ எதுக்கும் நல்லா யோசிச்சு பாரு தீபா." அப்படின்னு தீபா கிட்ட வந்து ரம்யா சொல்றாங்க. அப்போ தீபா பார்த்தீங்கன்னா, "இல்ல ரம்யா, நான் கண்டிப்பா வந்து உன்ன எடுத்து வைக்க சொல்லல. நான் மீனாட்சி அக்காவ தான் என் பேக்ல எடுத்து வைக்க சொன்னேன். நீ எதுக்கு அவ தாலி எடுத்த? உண்மைய சொல்லு ரம்யா." அப்படிங்கிற மாரி தீபா வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து சொல்றாங்க, "தீபா, நீனே என்ன சந்தேகப்பட்டுட்டில்ல. கண்டிப்பா நான் உன்ன வந்து ஃப்ரெண்டுக்கு மேல நினைச்சேன்டி. ஆனா நீனே என்ன சந்தேகப்பட்டுட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கண்டிப்பா இந்த இடத்துலயே நிக்க மாட்டேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் வந்து நினைக்கிறாங்க, அந்த ரம்யா மேல வந்து ரொம்பவே சந்தேகம் வந்துருது. அப்பனா கண்டிப்பா அந்த ரம்யா தான் வந்து தாலிய எடுத்து வச்சிருக்கணும். எதுக்காக எடுத்து வச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து சொல்றாங்க, "தீபா, எல்லா குழப்பத்துக்கும் காரணமே நான் தான் தீபா. நீ மட்டும் தாலிய கழட்டி என் காலடியில வைக்கலன்னா, கண்டிப்பா அந்த குழப்பமே வந்திருக்காது. இப்ப அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்குது தீபா." அப்படின்னு சொன்னதுட்டு அப்ப பார்த்தீங்கன்னா, தீபா வந்து அவங்க அத்தைக்கிட்ட சொல்றாங்க, "அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நான் தாலிய கழட்டி வைக்க போய் தான் நீங்க உயிர் பிழைச்சீங்க அத்தை. நீங்க எனக்கு வேணும் அத்தை. தப்பு வந்து உங்க மேல இல்ல அத்தை, என் மேல தான் அத்தை." அப்படிங்கிற மாரி தீபா வந்து அவங்க தன்ன தானே தாழ்த்திக்கிறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அபிராமி வந்து சொல்றாங்க, "சரி தீபா, இன்னைக்கு நல்ல நாள் போகுது தீபா. வேற ஒரு நல்ல நாளுல கண்டிப்பா கார்த்திக் வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம் தீபா." அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்னதோட தீபாவோட அம்மா ஜானகி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம பொண்ணு கழுத்துல மறுபடியும் தாலி ஏற போய் இப்ப இறங்கிட்டு பாருங்கங்க. அந்த ஜோசியர் சொன்னது உண்மையா போயிட்டு பாருங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி அழுகுறாங்க தர்மலிங்கத்துக்கிட்ட தீபாவோட அம்மா. தீபாவோட அம்மா அழுகுறத பார்த்துட்டு மைதிலியும், மீனாட்சியும் தீபாவோட அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்றாங்க. "அம்மா, நீங்க எதுக்குமே அழாதீங்கம்மா. இது பண்ணுனது எல்லாமே ரம்யாவோட வேலை தான். அவ மட்டும் இப்படி பண்ணலன்னா கரெக்டான சரியான நேரத்தில நம்ம தீபாவோட கழுத்துல தாலி ஏறியிருக்கும். இப்ப என்ன ஒரு நாள் தானே தள்ளி போயிட்டு. நாளைக்கு எப்படியும் இந்த சடங்க வச்சு நம்ம கண்டிப்பா எப்படியாவது தீபாவோட கழுத்துல வந்து கார்த்திக் வச்சு நம்ம தாலி கட்ட சொல்லிறலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லி தீபாவோட அம்மா வந்து சமாதானப்படுத்துறாங்க அங்க இருக்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து மீனாட்சி கிட்ட சொல்றாங்க, "மீனாட்சி, இந்த தீபாவோட வாழ்க்கைய வந்து அந்த ரம்யா வந்து தட்டி பறிக்கிறதுக்கு பார்க்குறா. அந்த ரம்யா வந்து நம்ம வீட்டு பக்கட்டே விடக்கூடாது. இப்படியே விட்டோம்னா, அது வந்து தீபாவோட வாழ்க்கைக்கே ஆபத்து. கண்டிப்பா தீபா வந்து எவ்வளோ தூரம் நல்லது பண்ணியிருக்கா எல்லாருக்குமே. அதனால தீபா வந்து வாழ வைக்கிறது நம்மளோட கடமை. நம்ம கண்டிப்பா அந்த ரம்யா வந்து நம்ம வீட்ட விட்டு அடிச்சு தொரத்தணும். அவள அந்த வீட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது. இன்னைக்கு தீபாவுக்கு நடக்கிற அந்த சடங்கையே அந்த ரம்யா வந்து தடுத்து நிறுத்திட்டா. இப்ப பாரு, தீபாவோட அம்மா வந்து எப்படி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்கன்னு. இப்படியே விட்டோம்னா தீபாவோட வாழ்க்கைக்கே இது பெரிய பிரச்சனையா போயிரும்." அப்படிங்கிற மாரி மைதிலி வந்து சொல்றாங்க. அப்ப மீனாட்சியுமே, "ஆமா மைதிலி, நீ சொல்றது என்னமோ உண்மதான். கண்டிப்பா அந்த ரம்யா வந்து என்ன பிளானோட வரான்னே தெரியல."
ஆனால் தீபா வந்து இந்த ரம்யா வந்து ரொம்பவே கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கா. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனோட காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ உடனே ரம்யா உடனே நினைக்கிறாங்க, சே இந்த மைதிலி மட்டும் கண்டிப்பாக நம்ம பேக்கை செக் பண்ணலைன்னா நம்ம தாலி எடுத்து வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாரும் முன்னாடியுமே ரொம்பவே அசிங்கமாக போயிட்டு இனிமேல் எப்படி நம்மளால் கார்த்தி மூஞ்சிலையும் தீபா மூஞ்சிலையும் முழிக்க முடியும். சே இந்த மைதிலி வந்து நம்மளை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. எப்படியாவது கார்த்தி வீட்டுக்குள்ளே வந்து நம்ம போகணுமே, எதை வச்சு நம்ம உள்ளே நுழைய முடியும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தான் காமிக்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. எப்படியோப்பா தீபா காலத்தில் வந்து கார்த்தி வந்து தாலி கட்டலை, அதுவே நமக்கு சந்தோஷம் தான். இந்த சந்தோஷமான நியூஸை எப்படியாவது நம்ம ரியா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரியாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மண்டபத்தில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரியா வந்து கேட்குறாங்க, அப்போ அந்த ரம்யா தான் தாலி எடுத்து ஒழிச்சு வச்சிருந்தாளா அப்படின்னு. அதுக்கு உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் ரியா, அந்த ரம்யா தான் யாருக்குமே தெரியாமல் தீபாவோட தாலியை கலாண்டு வச்சிருந்தா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா வந்து மண்டபத்தில் அப்படி நடிக்கிறா, நான் வந்து தாலியை எடுக்கலை அப்படி அப்படின்னு. அத கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஐஸ்வர்யா நீ சொல்கிறத கேட்கும்பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. எப்படியோ அந்த தீபா காலத்தில தாலி ஏறலையில அது நான் பண்ணேனா என்ன, அந்த ரம்யா பண்ணா என்ன, அது எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான். எப்படியோ அந்த அபிராமி குடும்பம் வந்து நல்லபடியா சந்தோஷமா இல்லைன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அப்படிங்கிற மாரி ரியா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்த்தி வந்து தீபா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த உடனே தீபா கிட்ட வந்து கார்த்தி கேட்குறாங்க, "என்ன தீபா ரொம்பவே சோகமா இருக்கீங்க? இன்னைக்கு நடந்தத நெனச்சு தானே நீங்க வருத்தப்படுறீங்க. விடுங்க தீபா. நாளைக்கு ஒரு நல்ல நாளில கண்டிப்பா இந்த சடங்க வந்து நம்ம நல்லபடியா நடத்திர்றோம் தீபா. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. பாருங்க, நீங்க ஃபீல் பண்ண போய் அம்மா வந்து எப்படி அழுதுகிட்டு இருக்காங்க பாருங்க. எப்படியாவது நீங்க அம்மாவ வந்து சமாதானப்படுத்துங்க." அப்படிங்கிற மாரி கார்த்தி வந்து தீபா கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அபிராமியுமே ஜானகி வந்து சமாதானப்படுத்துறாங்க. "சம்பந்தி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா என்ன இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு தீபாவோட கழுத்துல வந்து தாலி ஏற தானே போகுது. அந்த ரம்யானால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்குது சம்பந்தி. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இத விட நாளைக்கு சூப்பரா கிராண்டா ஏற்பாடு பண்ணி, நம்ம தீபாவோட கழுத்துல கார்த்திய வந்து தாலி கட்ட வச்சிரலாம். ஏன்னா, நாளைக்கு 9 டூ 10 வந்து நல்ல நேரம் தான். அந்த நல்ல நேரத்தில கண்டிப்பா அந்த நல்ல காரியத்த நீங்க பண்ணி முடிச்சிரலாம் சம்பந்தி. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. தீபாவோட நல்ல மனசுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். நீங்க நல்லதே நெனைங்க." அப்படின்னு சொல்லி அபிராமி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து தீபாவோட அம்மா ஜானகி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, மைதிலிய கூப்பிட்டு தனியா வந்து பேசுறாங்க. "இந்த கபோர்டுல தானே தீபா வச்சேன்னு சொன்னாங்க, காமிங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கபோர்ட கொண்டு போயிட்டு மைதிலி வந்து காட்டுறாங்க. அப்போ உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அந்த கபோர்டு, அந்த பேக்கை எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ உடனே தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க, "தீபா நீங்க போகும்போது ரம்யா வந்து இங்க தானே இருந்தா?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரம்யாவும் சொல்றாங்க, "ஆமா கார்த்திக் சார், நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா, ரம்யா மட்டும் தான் அங்க உட்காந்துருந்தா. ஆனா மீனாட்சி அக்கா அங்க இல்ல. நான் மீனாட்சி அக்கா கிட்ட தான் தாலிய வந்து எடுத்து அந்த பேக்கில வைக்க சொன்னேன். ஆனா ரம்யா மட்டும் தான் அங்க உட்காந்து இருந்தா. அப்போ ஒருவேளை அந்த ரம்யா தான் எடுத்திருக்கணும்." அப்படிங்கிற மாரி தீபா வந்து சொல்றாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, மைதிலி வந்து சொல்றாங்க, "தீபா நீ நினைக்கிறது உண்மைதான். நீ தான் அந்த ரம்யா வந்து தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அவ வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு. ஆனா அவ எவ்வளோ பெரிய கேடு கெட்டவன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ கார்த்திக் அடையறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. அப்படி இல்லைன்னா எதுக்கு அவள் வந்து தாலி எடுத்து ஒளிச்சு வைக்கணும், அதுவும் அவள் பேக்குக்குள்ளே எடுத்து எதுக்கு வைக்கணும்?" அப்படிங்கிற மாதிரி மைதிலி வந்து அடுத்தடுத்து கேட்குறாங்க. அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க, "மைதிலி அக்கா நீங்கள் சொல்கிறத எது நம்புறது எது நம்பாமல் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒன்றுமே புரியலை. அந்த ரம்யா வந்து நான் இவ்வளோ நாளாக ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவள் எனக்கே ரொம்பவே துரோகம் பண்ணிட்டா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். தீபா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா தீபாவை நினச்சி ரொம்பவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரம்யாவோட மனசாட்சி வந்து வருது, "என்ன தீபாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கியா? தீபா வீட்டுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எதுக்கு தாலி எடுத்து நல்லா மாட்டிக்கிட்ட? உனக்கு வந்து எதை எப்படி பண்ணணும்னு கூட உனக்கு சரியாவே தெரியல." அப்படிங்கிற மாதிரி மனசாட்சி வந்து சொல்லுது. அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க, "நான் என்ன கரெக்டாக தானே பண்ணேன். அந்த மைதிலி வந்து திடீர்னு என்னோட பேக்கை செக் பண்ணி பார்ப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்?" அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அவங்க மனசாட்சி கிட்ட கேட்குறாங்க. அப்போ உடனே மனசாட்சி வந்து சொல்லுது, "அதான் நீ நல்லா மாட்டிக்கிட்டில, இனி எப்படி அந்த தீபா வீட்டுக்குள்ளே போகிறதுன்னு அதை மட்டும் நீ யோசி. நீ தீபா வீட்டுக்குள்ளே போனால் மட்டும்தான் அந்த கார்த்திக் வந்து அடைய முடியும். எப்படியாவது நீ தீபா வீட்டிலேருந்து மறுபடியும் நல்ல பேர் வாங்குறதுக்கான வழியை பாரு. இப்போ நீ நல்லாவே மாட்டிக்கிட்ட. எப்படியாவது மறுபடியும் அந்த தீபாவோட மனசுலையும் கார்த்தியோட மனசுலையும் இடம் முடிக்கிறதுக்கான வழியை பாரு. நீ மைதிலி வந்து பகிச்சிக்காத. அவளை நீ கைக்குள்ளே போட்டுக்கிட்டா தான் நீ நினைக்கிற காரியம் நடக்கும்." அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட மனசாட்சி வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரம்யா வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. எப்படிடா தீபா வீட்டுக்குள்ளே போகிறது? எப்படியாவது தீபாவை சமாதானப்படுத்தி தீபா வீட்டுக்குள்ளே போயிட்டு தீபாவோட மனசை நம்ம பிடிக்கணுமே அப்படின்னு நினச்சி ரம்யா பார்த்தீங்கன்னா செம குழப்பத்தில் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே ரம்யா வந்து ஃபோன் அட்டன் பண்ணி யாருன்னு கேட்குறாங்க. அப்போ உடனே ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, "நான் தான் ஐஸ்வர்யா பேசுகிறேன். உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். நீ தானே அந்த தாலியை கலாண்டு வச்சது. எனக்கு எல்லாமே தெரியும். நீ இப்போ மறுபடியும் ஐடியா சொல்கிற. நீ இப்போ எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வரதுன்னு உனக்கு நான் ஐடியா சொல்கிறேன். அதுபடி பண்ணினீன்னா கண்டிப்பாக நீ மறுபடியும் பழையபடி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலாம்." அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா ரம்யா கிட்ட வந்து சில ஐடியாலாம் சொல்கிறாங்க.
அப்போ உடனே ரம்யாவும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக இதை படி பண்ணுனா நான் கண்டிப்பாக நான் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே பழையபடி வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ வரலாம், நான் சொல்கிற மாதிரி நீ கண்டிப்பாக பண்ணினா நீ மறுபடியும் பழையபடி நீ நல்ல பேர் எடுக்கலாம் அந்த வீட்டில். நீ நல்ல பேர் எடுத்தால் மட்டும்தான் நீ நினைக்கிற காரியம் நடக்கும். நீ கார்த்தியை கல்யாணம் பண்ணணும் தானே நீ நினச்சி தானே இந்த வீட்டுக்குள்ளே வந்த, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொன்னதோட அப்போ உடனே ரம்யா வந்து கேட்குறாங்க, என்னை பற்றி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அந்த ரியா தான் சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கேட்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு. உனக்கு என்ன, நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணணும், எனக்கு வந்து இந்த வீட்டோட சொத்தை அடையணும், அதுதான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு உடனே ரம்யா வந்து கண்டிப்பாக நீ கார்த்திகோட விஷயத்தில் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணினா கண்டிப்பாக இந்த வீட்டோட சொத்தை முழுக்க நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னா எல்லாத்தையுமே உன் பேர்லேயே எழுதி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து ஐஸ்வர்யா கிட்ட வந்து ரொம்பவே ஆசை காட்டுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யா பேச்சை நம்பிக்கிட்டு ரம்யா வந்து அப்போ கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்துட்டா எல்லா சொத்தையும் நம்ம பேர்லேயே எழுதி வச்சிருவாளா அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே கண்மூடித்தனமாக ரம்யா வந்து நம்புகிறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க, எப்படியாவது மொதல் வந்து நம்ம கார்த்திக் வீட்டுக்குள்ளே போயிட்டு எப்படியாவது நம்ம கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணிக்கிடும், அதுக்கப்புறம் அந்த ஐஸ்வர்யா வந்து இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிமினலாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல.